முக்கிய செய்தி. இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவ கட்டமைப்பிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டுள்ளது வாஷிங்டன் போஸ்ட். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், தற்போது ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டுள்ளது வாஷிங்டன் போஸ்ட். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் தாக்கி வீழ்த்தியதாக சில துருக்கி மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இன்னும் சில ஊடகங்களும் கூட இது போன்ற செய்திகளை வெளியிட்டன. அதற்கு இந்திய அரசு தரப்பிலிருந்து மறுப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலைமையில இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான எவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உலகில் முக்கிய பத்திரிகையாக பார்க்கப்படக்கூடிய அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் ஆதாரங்களோட செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அதுல குறிப்பிட்டிருக்கிறது, அதாவது தாக்குதலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம் அந்த ஏர்பேஸ், இன்னொன்னு தாக்குதலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட படம். இது ரெண்டையும் வச்சு ஒப்பிடுறாங்க. போட்டோக்கள் மட்டும் கிடையாது, வீடியோக்களையும் வச்சு பாக்குறாங்க. மொத்தமாக 24 புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில வீடியோக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த ஆய்வுக்கு வாஷிங்டன் போஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல்ல குறைந்தபட்சம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 6 விமான தளங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 விமானப்படை தளங்கள்லையும் 3 சங்கர்ஸ் சொல்லுவாங்க. சங்கர்ஸ்னா என்ன அப்படின்னா, விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய இடம். விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய 3 இடங்களும் 2 ரன்வேவும் ஓடுதளமும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மொபைல் பில்டிங் அப்படிம்பாங்க, அந்த ஏர்பேஸ்ல இருக்கக்கூடியது கட்டுப்பாட்டு மையம், அதுவும் பெரிய அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தமாக 11 விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கி இருக்கிறது. 11 விமானப்படை தளங்கள்லையும் பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது. இந்த 11 விமானப்படை தளங்களும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கின்றன. ஆனா இந்திய எல்லையிலிருந்து 100 மைல் தாண்டி இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துல கூட இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுடைய எல்லைக்குள்ள படைகள் எல்லாம் போகல, இங்க இருந்தே 100 மைல் தாண்டி இருக்கக்கூடிய இடத்தையும் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விஷயமா அதை அவங்க பிரிக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் ஏர்பேஸ்ல அவங்களுடைய டிஃபென்சிவ்காக வச்சிருந்த கட்டமைப்பும் சரி, தற்காப்புக்காக வச்சிருந்த கட்டமைப்பும் சரி, அதே போல தாக்குதல் நடத்துவதற்காக வைத்திருந்த கட்டமைப்புகள் 2 விதமா வச்சிருப்பாங்க. அது ரெண்டுமே மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வில்லியம் வுட்ஹின் அப்படின்ற புவியியல் நிபுணர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கருத்தையும் அதுல வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல லண்டன் கிங்ஸ் கல்லூரியில மூத்த பேராசிரியராக இருக்கக்கூடிய வால்டர் லாட்விக் அப்படின்றவரு, அவரும் இந்த புகைப்படங்களை ஒத்து பார்த்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. மிகவும் எக்ஸ்பென்சிவான ஏர் அட்டாக் இது அப்படிங்கறத அவர் பயன்படுத்துறாரு. அதாவது 1971க்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக வலிமையான வான்வழி தாக்குதல் இது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. வாஷிங்டன் போஸ்டை போலவே சில நாட்களுக்கு முன்பு நியூயார்க் டைம்ஸும் இந்தியா நடத்திய தாக்குதல்ல பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிற விவரங்களை வெளியிட்டிருந்தாங்க. அதையும் நான் நினைவு கூறலாம்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய கைதான் ஓங்கி இருந்தது. மிக குறிப்பாக ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமானப்படை தளத்தை தாக்கி இருக்கிறாங்க இந்தியா. இது இஸ்லாமாபாத்துக்கு அருகில இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நூர்கான் பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாகிஸ்தானுக்கு. ஏன்னா மிலிட்டரியோடைய சென்ட்ரல் டிரான்ஸ்போர்ட் ஹப்னு சொல்லுவாங்க அந்த ஏர்பேஸ. அது மட்டும் கிடையாது, அந்த நாட்டினுடைய அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில தான் இந்த நூர்கான் பேஸ் இருக்குது. அதே போல பொலாரி, கபாஷ் ஏர்பேஸையும் தாக்கி இருக்கிறாங்க. பொலாரி ஏர்பேஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா நடத்தின தாக்குதல்ல தரையில 60 அடி அகலத்துக்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பொய் செய்திகள் பரப்பப்பட்ட நிலையில இந்தியா தரப்புல மேற்கொண்ட நடவடிக்கையை நம்ம நாட்டு பத்திரிகைகளுக்கு கூட சொல்றாங்க. ஆனாலும் அதை விட ஆதாரப்பூர்வமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 பத்திரிகைகள் சொல்லி இருப்பது உலகுக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.